டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 5 மாநிலங்களில் புதிதாக அரியணையில் அமரப்போவது யார்? நாளை வாக்கு எண்ணிக்கை. தமிழகத்தில் மக்கள் தீர்ப்பு யார் பக்கம்? நாளை வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அதிமுக? முன்னாள் அமைச்சர்களுடன் EPS தீவிர ஆலோசனை. விஜய்க்கு தமிழக மக்கள் வாக்களித்துள்ளார்களா? நாளை முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கும் தமிழகம். தமிழகத்தில் ஒரு பக்கம் சுட்டெரிக்கும் வெப்பம், மறுபக்கம் மழை பெய்வதால் ஏற்பட்ட குளிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்காக அரசு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த மாநிலங்களில் யார் புதிதாக அரியணையில் அமரப்போகிறார்கள் என்பது நாளை தெரிய வரும். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலின் போது பதிவான வாக்குகள் எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 62 மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. உள்ளூர் போலீசார், துணை ராணுவ படையினர் என 1,00,000 பேர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. மதியம் 1:30 மணிக்கு மாணவர்கள் தேர்வு அறைகளில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒளிபுகும் தண்ணீர் பாட்டில்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி பேனா, பேப்பர், பென்சில் பாக்ஸ், போன், ப்ளூடூத் போன்றவற்றை எடுத்து வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் லோ ஹீல்ஸ் மட்டுமே அணிய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சுயநலமும் கர்வமும் இருக்கும் இடத்தில் அதன் சாம்ராஜ்யம் அழியும் என EPS-ஐ செங்கோட்டையன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தவேக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதை அவர் மறுத்துள்ளார். தங்களுக்கு அதிமுக கூட்டணி தேவையற்றது என்றும் தவேக தனித்து 180 முதல் 200 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஜினி படத்தை இயக்கும் போது தனக்கு பிரஷர் அதிகமாக இருந்ததாக இயக்குனர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய விருப்பம் போல் படங்களை செய்ததாகவும், ஆனால் இவ்வளவு பெரிய படத்தை செய்யும் போது அது தனிநபர் சார்ந்த முடிவாக இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பட்ஜெட்டுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்பதால் ரஜினி படத்தில் இருந்து விலகியதாகவும், இதற்கு ரஜினியோ கமலோ காரணமில்லை என்றும் சுந்தர் சி கூறியுள்ளார். நாட்டில் UPI மூலம் பண பரிவர்த்தனை 10 ஆண்டுகளில் 3410 மடங்கு அதிகரித்துள்ளது. இது டிஜிட்டல் புரட்சியாக கருதப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் UPI பரிவர்த்தனை 368 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாடு முழுவதும் மொபைல் பயன்பாடும் அதிவேக இணைய சேவையும் காரணம் என சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் ஒருபுறம் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் மறுபுறம் மழை பெய்து வருகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு அதிக வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என IMD கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெயில் 100 டிகிரியை கடந்தது. அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி வரை வெப்பம் கொளுத்தியது. இதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டரை தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையும் உயர வாய்ப்புள்ளதாகவும், இதுகுறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் 7,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது அது 11,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் விலை உயர்வுக்கான அறிவிப்பு இப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங், டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.